செப்டம்பர் 26 2182, அதாவது 2182வது வருஷம். அப்போ ஒரு விண்கல், இட்ஸ் ஹியூஜ், ஓகேவா? இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பயங்கரமான விண்கல் இதுதான். எர்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு சொல்றாங்க. அந்த விண்கல் வந்து எர்த்தோட மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாசா வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த விண்கல்லை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2182 சொல்றப்ப அதை பாக்குறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். ஆனா எர்த்த வந்து மோத போகுது. டைனோசரை வந்து அடிச்ச மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஏற்படுமா? இந்த கல்லோட காம்போசிஷன் எப்படி இருக்குது? எர்த்தனால இதை தகர்க்க முடியுமா? இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாசா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த்ல இருந்து அனுப்புறாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பல கஷ்டங்களை பட்டு ஒசரிஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஃபைனலி இந்த விண்கல்லுலயே போய் லேண்ட் ஆகுதுங்க. இப்ப எப்படி நம்ம சந்திராயன் அனுப்பிச்சு வந்து நம்ம நிலாவில் லேண்ட் ஆனோம், அந்த மாதிரி இந்த ஒசரிஸ் ரெக்ஸ் வந்து இந்த பெனு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்டிராய்டு, இது வந்து இந்த விண்கல் தான் வந்து எர்த்ல வந்து மோதிடும்னு சொல்றாங்க 2182 வருஷத்துல. அதுக்கு வந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது நீங்க காஸ்மிக் கேலண்டர் பாத்தீங்கன்னா. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் எர்த்தை வந்து மோதுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. சோ இந்த ஒரு பர்டிகுலர் கல்லை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம 2018ல அனுப்புறோம். 2016ல அனுப்புறோம். 2018ல இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த கல்லை போய் தொடுது. 2023 போன வாரம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த பெனூன்னு நம்ம எர்த்தை வந்து இடிக்க போகிற அந்த ஒரு கல்லோட சாம்பிள்ஸை எடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகி அமெரிக்கால உட்டா அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து லேண்ட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இந்த பிரபஞ்சத்துல நம்மளை வந்து மோதக்கூடிய ஒரு பர்டிகுலர் கல்லோட சாம்பிள் இப்போ நம்ம கையில இருக்குது. இதை பத்தி கேட்கறதுக்கே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். 2 விஷயங்கள். எர்த்தை வந்து ஒரு கல் அடிச்சு நாசமாக்க போகுதா? 2வது விஷயம், அந்த கல்லுக்குள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணோம்னா பிரபஞ்சத்துல உயிரினம் எப்படி தோன்றுச்சுங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. அதாவது நீங்க, நான், உங்களை சுத்தி நீங்க பாக்குற ஒரு புல்லா இருக்கட்டும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், எல்லாமே எப்படி பிறந்துச்சுங்கிறத வந்து இப்ப நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற சாம்பிள் எடுத்தோம்னா வாழ்க்கையோட சீக்ரெட்டே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஸோ என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்க அப்புறம் ஒரு ஆப்சல்யூட்டா கிரேசியான வீடியோ. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நியூஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்ல இருந்து பக்கத்து ஏரியா வரைக்கும் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ல டெய்லி வந்து சேரும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், கான்ஸ்பிரசி தியரியால அங்க ஆக்சுவலா லைஃப் வந்து எப்படி பிறந்துச்சுங்கிறத வந்து ப்ராபப்ளி மனித இனம் வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், மார்ஸ்ல உயிரினம் கிடையாது, வீனஸ்ல உயிரினம் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு வேற எந்த உயிரினத்தையும் பார்க்கல. எர்த்ல மட்டும் ஒரு இன்ஆர்கானிக்கான ஒரு விஷயம், அதாவது மனிதர்கள், அதாவது உயிரினமே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே இன்ஆர்கானிக்கா தானே இருந்துச்சு. கல்லு, மண்ணு, அதுல இருந்து எப்படி ஒரு உயிர் வந்துச்சு அப்படிங்கறதுதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய கேள்வியே. சயின்ஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கான பதில் கிடையாது. கடவுளுக்கு நம்புறவங்களுக்கும் இது வரைக்கும் ஸ்ட்ராங்கான பதில் கிடையாது. ஒரு மதம் ஒவ்வொன்று சொல்லுது. அந்த மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை வந்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த பெனு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1999ல வந்து எர்த்ல இருக்கிற நம்மளோட ஆஸ்ட்ரோனமர்ஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. எர்த்தை வந்து 6 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம கிட்ட ஒரு பர்டிகுலர் கல் வந்து சுத்திட்டு போகுது. இந்த கல்லோட பேர் வந்து என்ன வைக்கலாம்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இது ஒரு பறவை ஷேப்ல இருக்குது அப்படிங்கிறதுனால இஜிப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பறவை ஷேப்ல வந்து ஒரு கடவுள் இருக்காரு, அவருக்கு பெனு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேரை வந்து இந்த விண்கல்லுக்கும் வைக்கிறாங்க. இந்த கல் வந்து 2011ல நினைக்கிறேன், அப்போ கூட வந்து எர்த்தோட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல வந்துட்டு போச்சு. இப்படியே ஒவ்வொரு டைமும் கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கிற கல் வந்து 2182 வருஷம். ஓகேவா? இப்போ நம்ம 2023ல இருக்கோம். ஸோ 2182 வருஷம் வந்து எர்த்லயே மோதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சான்சஸ் வந்து 1 in 2700 சான்சஸ் அப்படிங்கிறாங்க. இன் பர்சன்டேஜ் வைஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.3 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜா நம்மளுக்கு தெரியலாம். பட் ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா 1 in 2700ங்கிறது ஒரு நல்லாவே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்ததுனால அப்போ இந்த கல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. 2 காரணத்துக்காக. ஒன்னு, இந்த மாதிரி இருக்கிற விண்கல்கள் வந்து, அதுவும் இந்த பெனு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கல் வந்து இந்த மொத்த சோலார் சிஸ்டமும் உருவாச்சுல, அப்போ இருந்து சோலார் சிஸ்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விண்கல்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ முதல்ல உயிரினம் தோன்றுனது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம இந்த கல்லை ஸ்டடி பண்ணா தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது வந்து நம்மளோட அனுமானம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற கார்பனா இருக்கட்டும், அதுல இருக்கிற சில
பொருட்கள் அந்த தண்ணி வந்து ஹைட்ரேட்டடா இருக்குது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உயிரினம் எப்படி முதல்ல தோன்றி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதோட இப்போ இருக்கிற காம்போசிஷன் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எவ்ரி ஸ்டோன் ஹாஸ் அ ஸ்டோரி டு டெல்னு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட சாதாரணமாக கிடக்கிற ஒரு ஜல்லி போட்ட கல்லாக இருக்கட்டும், அந்த கல் வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரண கல், ஆனால் அது உருவாகிறதுக்கு எத்தனை மில்லியன் வருஷம் எத்தனை மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்திருக்கும். அந்த ஒரு கல்லை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏரியாவோட ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையை வந்து நம்ம சொல்லிட முடியும், இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு டைம் கேப்சூல் மாதிரி, அதை அப்படியே மூடி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பல ரகசியங்களை வந்து ஒரு கல் ஹோல்டு பண்ணிருக்கும். இந்த எர்த்துக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண கல். அப்போ விண்கல் வந்து பல வருஷமா சோலார் சிஸ்டம் உருவான காலகட்டத்திலிருந்தே எர்த்துக்குள்ள இந்த சோலார் சிஸ்டம்குள்ள சுத்திட்டு இருக்குன்னா அதுல எவ்வளவு ரகசியங்கள் இருக்கும். அதுல நீர் வந்து இருக்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு தெரியுது. இந்த விண்கல்ல வந்து நீர் இருக்குது. எஸ், இட் இஸ் ஹைட்ரேட்டட். அது மட்டும் கிடையாது, இதுல கார்பன் இருக்குது. உயிரினம் வந்து சோலார் சிஸ்டம் உருவான காலகட்டத்தில் எப்படி வந்து உயிரினம் தோன்றி இருக்குங்கிற ரகசியங்கள் வந்து இதுக்குள்ள இருக்குதுங்கிறது வந்து சயின்டிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள். இது ஒன்று, ஆஸ்ட்ராய்டுனாலே ஜென்ரலா இந்த விஷயம்லாம் இருக்கும். இது போக இதுல வந்து எர்த்த வேற வந்து இடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ நம்ம வந்து இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா September 8, 2016 அன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிவைஸை வந்து நம்ம லான்ச் பண்றோம், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்றோம். இதோட பேர் வந்து ஒசரிஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து எர்த்துல இருந்து கிளம்பி அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து பெனுவை வந்து சுத்திக்கிட்டு இங்கேருந்து அது கிளம்பி பெனு கிட்ட போகுது. அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ஓகேவா? December 3, 2018 அப்போ இது வந்து பெனு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ராய்டு இருக்குல்ல, இதை வந்து சுத்த ஆரம்பிக்குது, அதோட ஆர்பிட் குள்ள என்டர் ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சு ஒரு 40 நாள் கழிச்சு சந்திராயன் வந்து நிலாவோட ஆர்பிட் கிட்ட போச்சுல, அந்த மாதிரி இது வந்து 2 வருஷம் கழிச்சு பெனு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ராய்டு கிட்ட போகுது. ஏன்னா எப்படி வந்து நம்ம எர்த்து வந்து சூரியனே சுத்தி வருது, இந்த பெனுவும் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்குது. இது வந்து வீனஸ் கிட்ட போகுது, இது வந்து மெர்க்யூரி கிட்ட போகுது, ஜூபிட்டர் கிட்ட போகுது, எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய விண்கல். ஓகேவா? இது வந்து தாஜ்மஹலை விட ஒரு பெரிய சைஸுங்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய சைஸ் வந்து கல் வந்து அங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு கல்லை வந்து 2 வருஷம் சேஸ் பண்ணி ஃபைனலி நம்மளோட ஒசிரிஸ் ரெக்ஸ் வந்து 2018 December 3 வந்து அதோட ஆர்பிட் குள்ள என்டர் ஆகுது. அடுத்த 2 வருஷத்துக்கு இது வந்து அதை சுத்து மட்டும் போட்டுக்கிட்டே இருக்குங்க. இது வந்து அந்த இதை சுத்திக்கிட்டே இருக்குது, ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்குது. மொத்த ஒசிரிஸ் ரெக்ஸ்க்குள்ளேயே போய் என்டர் ஆகாம அதோட மொத்த இடத்தையுமே மேப் பண்ணுது, சுத்திக்கிட்டே இருந்துகிட்டு இதை பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் October 20, 2020 அப்போ வந்து டேட்டே பயங்கரமா இருக்கு. October 20, 2020 அப்போ வந்து இந்த ஒரு ஒசிரிஸ் ரெக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து அந்த பெனு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல நிறைய இடத்த மேப் பண்றாங்க, எதுல போய் லேண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு இடத்த ஸ்பாட் பண்ணி அந்த ஒரு குழிக்குள்ள ஒரு காட்டருக்குள்ள தான் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகி உடனே வந்து அங்க இருக்கிற சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு 60 கிராம் சாம்பிள் கிடைக்கணும். ஃபைனலி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம், கிட்டத்தட்ட 1/4 கிலோ சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து எர்த்து கிட்ட வந்து அது கலெக்ட் பண்ற ஒரு சாம்பிள் இருக்குது, அதை எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருது. இந்த கேப்சூலை வந்து எர்த்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த டிவைஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இதை தாண்டி அடுத்த ஆஸ்ட்ராய்டுக்கு போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய பங்கமான சம்பவம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆஸ்ட்ராய்டு போய் அதை ஸ்டடி பண்ண போயிடுச்சு. இப்போ இது அனுப்பிச்ச சாம்பிள் இருக்குல்ல, இது வந்து எர்த்தை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, வருது 2 வருஷம் ஆகுது. ஃபைனலி இப்போ பாத்தீங்கன்னா 2023 செப்டம்பர்ல வந்து எர்த்துக்குள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆனதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக எங்கே வந்து இறங்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்குள்ள இது என்டர் ஆகிறப்போ இதோட ஸ்பீடு வந்து 44,000 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. 44,000 km/h நீங்கள் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி யூஎஸ் போயிடலாம். அந்த ஸ்பீடில் வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலி பேராஷூட்லாம் போட்டு 18 km/h நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்பீடுக்கு வந்து கரெக்டாக லேண்ட் ஆகுது. இப்போ இந்த சாம்பிள்குள்ள வந்து யோசிச்சு பாருங்க, எர்த்தை வந்து இடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்டிராய்டு. எர்த்தில் முதல்ல எப்படி உயிரினம் தோன்றி இருக்குங்கிற ரகசியம் கொண்ட ஒரு பர்டிகுலர் ஆஸ்டிராய்டு. அதுல இருந்து நம்ம சாம்பிளை இருக்கிறதுலே பெஸ்ட் இடம் எதுன்னு பார்த்து, இருக்கிறதுலே தேவையான சாம்பிள் என்னன்னு பார்த்து, நம்ம நினைச்சதை விட அதிகமான சாம்பிளை இப்போ எடுத்துட்டு எர்த்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரோபோட்ஸ் திரும்பி வந்திருக்குது. கரெக்டாக இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்குது. ஸோ இது வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து இதை தான் எடுத்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ப்ராபபிளி இதை வந்து இன்னும் பல வருஷத்துக்கு ஸ்டடி பண்ணுவாங்க. லிட்டரலாக இது வந்து நம்மளை இடிக்க போகிற ஒரு பர்டிகுலர் கல்லோட சாம்பிள். ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்க போறாங்க. இது இடிக்க போகுதுன்னு சொல்றப்ப ரொம்ப பதற தேவையில்லை. பிகாஸ் இது இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி 1 in 2700 சான்சஸ். வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a good 48% சான்ஸ் தட் இது வந்து போய் வீனஸ்ல இடிச்சிரும்னு. there is another ஒரு ஐ திங்க் another ஒரு 10-20% சான்ஸ் வந்து இது வந்து மெர்க்யூரியில போய் இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி வந்து எர்த்தில் வந்து இடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 3% தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து மோஸ்டா எர்த் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பல கற்கள் வந்து சுத்திட்டு இருக்குது. நான் இப்போ வீனஸா இருக்கட்டும், மெர்க்யூரியா இருக்கட்டும், அதுல போய் கல் விழுகிற அளவுக்கு எர்த்தில் வந்து கல் விழுகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி வந்து ஜூபிட்டர்னு சொல்லப்படுற ஒரு மேசிவான பிளானட் இருக்குது. அது வந்து மோஸ்டா இந்த மாதிரி இருக்கிற கற்களை வந்து பிடிச்சி இழுத்து கிராவிட்டியில் எடுத்து அது சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே தள்ளி விட்டுருது. அதை சுத்தி நிறைய கற்களை சுத்த விட ஆரம்பிச்சிருது. ஸோ எர்த்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஜூபிட்டர். ஸோ ப்ராபப்லி இது ஜூபிட்டரோட கிராவிட்டிலே வந்து அடிச்சு சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே போயிடுங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் we can't eliminate the possibility that 1 in 2700 times வந்து அது எர்த்தை ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குது, நாங்கள் இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை அப்படியே வந்து அது எர்த்தை ஹிட் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட அதுக்கும் நாசா வந்து பல வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கல் வந்து ஸ்பேஸில் போயிட்டு இருக்குது. அதை இங்கேருந்து நம்ம ஒரு டிவைஸ் அனுப்பிச்சு அது அங்கே போய் தட்டி அது வந்துட்டு இருக்கிற ட்ரெஜெக்டரி வழியை வந்து மாற்றி விடுற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சரில் இது ஒருவேளை எர்த்தை ஹிட் பண்ண வந்தால் கூட அப்போ இருக்கிற சயின்ஸ், இப்போ இருக்கிற சயின்ஸை வச்சு இது பண்ணலாம். அப்போ இருக்கிற சயின்ஸை வச்சு கண்டிப்பாக அது எர்த்தை தான் இடிக்க போகுது, அந்த 1 in 2700 சான்சஸ் நடக்குதுரா அப்படின்னு நினச்சா அப்போ இருக்கிற நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து இது இங்கேருந்து இன்னொரு ரிவர்ஸில் இன்னொன்று நடிச்சு அதோட பாதையை திசை மாற்றி விட வாய்ப்பு இருக்குது. அப்போ இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் எர்த்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ தட் இஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். பட் வாட் இஸ் எக்ஸைட்டிங் பர்சனலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லோட சாம்பிள் நம்ம கிட்ட இருக்குது. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லோட சாம்பிளை ஸ்டடி பண்ணோம்னா எர்த்தில் முதல்ல லைஃப் எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். மேபி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அஃப்கோர்ஸ் there is always a maybe. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, எர்த்தில் முதல் உயிரினம் வந்து எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. கடவுள் படைச்சாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் இது வந்து வேற்று கிரகத்திலேருந்து இறங்கி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் வந்து சாலிடான ஃபேக்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க அதுக்கான பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி வந்து முதல் உயிரினம், முதல் உயிர் எப்படி தோன்றி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட தியரியை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Take care. Bye. Cheers MGs.